ஆவியானவரே, ஆதியில் நீரில் அசைவாடின ஆவியானவரே, என்னை நிரப்புவதற்காக நன்றி. இறைவாக்கினரை ஆட்கொண்ட ஆவியானவரே, என்னையும் ஆட்கொண்டதற்காக நன்றி. அன்னை மரியை நிழலிட்ட ஆவியானவரே, என்னை நிரப்பியதற்காக நன்றி. உன்னதத்தின் வல்லமையால் என்னை ஆட்கொண்ட ஆவியானவரே, உம் சித்தம் போல் என்னை வழிநடத்தி உமது கனிகளாலும் வரங்களாலும் கொடைகளாலும் என்னை நிரப்பி நிறை உண்மையை நோக்கி என்னை வழிநடத்துகின்ற ஆவியானவரே, என்னில் குடிகொண்டு சொல்லொன்னா பெருமூச்சோடு எனக்காக பரிந்துரைக்கின்ற ஆவியானவரே, தந்தை மகனிடமிருந்து எனக்குரிய திட்டத்தை வெளிப்படுத்துகின்ற ஆவியானவரே, உமக்கு நன்றி சொல்கின்றேன். நான் என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என வெளிப்படுத்தி உமது பெந்தேகோஸ்து அனுபவத்தால் என்னை நிரப்பி என்னை இன்று வழிநடத்தும் ஆவியானவரே, உமது ஆளுகைக்குள் ஒப்படைக்கிறேன். பிதா, சுதன், தூய ஆவியின் அதிமிக மகிமைக்கு என்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.